இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படி ஒன்று பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து ஒரு 2வது ப்ரோமோவில் வந்து ஒரு சண்டை வந்துச்சுல்ல வர்ஷினிக்கும் தீபக்கும். ஸோ அது என்ன சண்டை அப்படிங்கிறது லைவில் பார்க்கும்போது செம காமெடியாக இருந்தது. இதுக்காக வந்து வர்ஷினி வந்து இவ்வளோ ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலாக தான் வந்து இருந்தது. ஸோ தீபக் வந்து இந்த வீட்டில் அவர் இனிஷியலாக ஒரு சில இடங்களில் வந்து டக்குன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுவார், நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் உண்மையிலே இவர் பேசியிருந்தார் அப்படின்னா, இப்போது இவங்க என்ன ஆயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, காலையில் வந்து அதாவது ப்ரப்போவுக்கு வந்து யார் பண்ணணும் கிச்சனில் அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கும்போது, அப்போது வந்து நீங்கள் என்ன கூப்பிட்டுருக்கலாமே, நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி வர்ஷினி வந்து சொல்லும்போது, இவர் வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிடுறாரு. கமெண்ட்னா என்னென்னா, நார்மலாக சொல்கிறாரு, இந்த ஒரு ரூல் கூட வந்து தெரியாமல் உள்ளே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு வந்து என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மட்டும் தான் வந்து எல்லாமே தெரியுமா, நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஹார்ஷாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வர்ஷினி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கன்சோல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. எல்லாருமே வந்து நம்மளை கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து அவங்க உண்மையிலே ஏதோ ஒரு ரியல் இன்சிடெண்ட்டுக்கு இந்த மாதிரி அழுதுருந்தாங்க அப்படின்னா, ஓகே சம்திங் தப்பாக போயிடுச்சு, அவங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ யாராவது அழுதாவே வந்து சிம்பத்தின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, வர்ஷினி அவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க, ஒரு நாள் கூட வந்து இந்த மாதிரி அழுததே கிடையாது. ஸோ இப்போ வந்து அழுகுறாங்க அப்படின்னா, இவங்களும் வந்து அந்த சிம்பத்தி கார்டுன்னு சொல்கிறாங்களா, அதை வந்து ப்ளே பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் வந்து இப்போது வருது. நேற்று இவங்க வந்து மற்றவங்கள சொல்லும்போது, இப்போ இவங்களுக்கும் அந்த மாதிரி தான் வந்து தோணுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து மெஜாரிட்டியாக வந்து போய் சேருது. ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அவங்கள கன்சோல் பண்ணுறாங்க. இப்போது உனக்கு பிரச்சனை அப்படின்னா டேரெக்டாகவே தீபக்கிட்ட போய் கேளுன்னு சொல்கிறாங்க. தீபக்கிட்ட போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு அவர் உட்காந்துட்ருக்காரு, கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க. என்ன உங்களுக்கு தான் கேம் ஆட தெரியுமா, நீங்கள் தான் என்ன ஆஷா பேசுவீங்களா, இந்த வீட்டில் நாங்கள்லாம் ஒன்றுமே பண்ணக்கூடாதா, நாங்கள்லாம் கேமே ஆடக்கூடாதா, நீங்கள் மட்டும் தான் ஆடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தீபக் வந்து கூலாக வந்து அவரை ஹேண்டில் பண்ணார். அந்த இடத்துல அவர் கத்தி விட்டுருந்தார் அப்படின்னா இன்னும் அது பெருசாக்கியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல தீபக் வந்து சைலண்ட்டாக கூப்பிட்டு போய், ஓகே இதுதான் பிரச்சனையா, சாரிம்மா அப்படின்னு சொல்லி, நான் நார்மலாக தான் வந்து சொன்னேன், உனக்கு ஹார்ஷாக தெரிஞ்சால் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு அழுதிங்க அப்படின்னா, ஆமாம் நானும் மனுஷி தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சண்டை. ஸோ இந்த ஒரு சண்டை உண்மையிலே வந்து ஏதோ வேணும்ன்ட்டு பண்ணுற மாதிரியான ஒரு சண்டையாக தான் இருந்ததே தவிர, ஒரு ஆர்கானிக்காக இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுச்சுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ், பை.